2 நாளைக்கு முன்னாடி ஐசேரி கணேசர் அவர்களுடைய மகள் திருமணத்துக்கு போயிருந்தேன். அங்கே வந்து நிறையா சினிமா பிரபலங்கள் வந்திருந்தாங்க, அரசியல் தலைவர்கள் வந்திருந்தாங்க, தொழிலதிபர்கள் வந்திருந்தாங்க, பொதுமக்கள் இப்படி எல்லாரும் பல பேர் வந்திருந்தாங்க. அப்போது ஜெயம் ரவி அவர்களும் வந்திருந்தாங்க, அவங்க கெனிஷா கூட அவங்க வந்திருந்தாங்க. அப்போது ஜெயம் ரவி வந்து என்னை பார்த்து கேட்டார், என்ன கூலு நல்லா இருக்கியா, ஆள் நல்லா ஸ்மார்ட் ஆகிட்டியாப்பா, உடம்புலாம் குறைச்சிட்ட, காஸ்டியூம்லாம் சூப்பராக இருக்குது, ஹீரோவாக நடிக்கிற போல், எல்லாம் வீடியோ எல்லாம் பார்த்தேன், ஆல் த பெஸ்ட், சாப்பிட்டாச்சா அப்படின்னாரு. இப்போ தான் சாப்பிட போகிறேன் அப்படின்னா, போய் சாப்பிடு, நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டார். இது வந்து சோசியல் மீடியாவில் வீடியோ எல்லா இடத்துலையும் வந்துச்சு, எல்லாம் பார்த்துருப்பீங்க. நேற்று இரவு என் தாயின் மீது ஆணையாக சொல்கிறேன், நேற்று இரவு எனக்கு ஒரு 11:30 மணி இருக்கு. அப்போ எனக்கு ஒரு ஃபோன் ஒன்று வந்துச்சு, பெங்களூர்லேருந்து ஒரு லேடி தான் பேசுகிறாங்க. அவங்க ஃபோன் அடித்து, என்னங்க நீங்கள் என்ன ஜெயம் ரவிக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அவர் எப்படி தெரியுமா, அப்படி தெரியுமா, இப்படி தெரியுமா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. நான் அதான் சொன்னேன், ஏம்மா என்னம்மா இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைம்மா, நான் கல்யாணத்துக்கு போனேன், அவர் எனக்கு தெரியும், அதனால் அவர் என்கிட்ட பேசினார். இல்லை எனக்கு ஜெயம் ரவி ஃபோன் நம்பர் கொடுங்க, இல்லைன்னா அவங்க மனைவி ஆர்த்தியோட நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லி, ஏன்னா என்னோடய நம்பர் எல்லா இடத்துலையும் சோசியல் மீடியாவில் இருக்கிறதுனால அவங்க ஃபோன் பண்ணி கண்ணாபின்னா நான் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், ஏம்மா என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, அது அவங்க புருஷன் பொண்டாட்டியோட விஷயம், அது ஆர்த்தி அவர்களுக்கும் ஜெயம் ரவி அவர்களுக்கும் நடந்த விஷயம், அது அவங்க அப்பா அம்மா கூட தலையிட முடியாது, ஏன்னா புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே 1000 இருக்கும். அதனால் அதை வந்து நம்ம வெளிப்படையாக என்ன நடந்துச்சுன்னு நம்மளே காதும் வச்ச மாதிரி பேச முடியாது. அதனால் நீங்கள் தயவு செஞ்சு என்கிட்ட இதை பற்றி பேசாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வந்து நான் பிளாக் பண்ணிட்டேன். அப்போவும் அவங்க மறுபடியும் வாட்ஸ்அப்பில் வந்து வாய்ஸ் அனுப்பிச்சிட்டே இருக்கிறாங்க. நான் இப்போ அதை கூட காட்டலாம், பட் அது நாகரிகம் கருதி அதை காட்டலது. ஏன்னா ஒரு குடும்பத்துக்குள்ளே 1000 பிரச்சனை இருக்குங்க, புரியுதுங்களா? கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே தான் மெய். நம்ம ஏதோ சினிமாக்காரங்கன்றதுனால வெளியில் சோசியல் மீடியாவில் பளிச்சுன்னு தெரியுது, அதை வச்சு நம்மளே ஒரு முடிவுக்கு வர முடியாது இல்லையா? அவங்க ஜெயம் ரவி அவர்கள் கூட வந்தவங்க, அவங்க கெனிஷா அவர்கள் ஃப்ரெண்டா இல்லை இப்போ எதுக்கு வந்தாங்கன்றது நமக்கும் தெரியாது. இப்போ என் கூட இப்போ 4-5 தம்பிங்க வந்திருக்காங்க, எனக்கும் அவனுக்கும் இப்போ எதனா உறவு இருக்குன்னு ஆயிருமா? இல்லை, அதை நம்ம தப்பாக பேசிட முடியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி தான் சொல்ல வரேன். இதுக்காக நான் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல வரல. நான் என்ன நடந்தது என்று நமக்கு யாருக்குமே தெரியாது. குடும்பத்தில் எல்லா பிரச்சனைகளும் தான் இருக்கும். அது ஜெயம் ரவியாக இருந்தாலும் சரி, ராதா ரவியாக இருந்தாலும் சரி, நிலகல் ரவியாக இருந்தாலும் சரி, ஆளுநர் RN ரவி அவர்களாக இருந்தாலும் சரி, எல்லா குடும்பத்திலும் எல்லா பிரச்சனையும் இருக்க தான் செய்யும். ஏங்க நான் பல பிரச்சனைகளை பார்த்தாச்சுங்க, ஜெயிலுக்கு மட்டும்தான் போல, அதையும் கூட நீங்கள் போக வச்சிருவீங்க போலையா? அதனால் தயவு செய்து அவர்கள் குடும்ப பிரச்சனை அது கோர்ட்டில் இருக்குது, அது அவங்களே பார்த்துக்க போகிறாங்க. அந்த எனக்கு ஃபோன் பண்ண அந்த தாய்க்குளம் அவர்களுக்கு நான் வந்து உங்களை மண்டிட்டு கேட்டுக்கொள்கிறேன், உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல, அந்த பிரச்சனையை தயவு செஞ்சு என்னை கோர்த்து விட்டுறாதீங்க, சரிங்களா? ஐசரி கணேசர் ஒரு நல்ல எண்ணத்தில் என்னை கூப்பிட்டாரு, நான் அந்த கல்யாணத்துக்கு போனேன், அது ஒரு குற்றமா? கமெண்ட்டில் அதே மாதிரி எல்லோரும் என்ன போட்டு திட்டி வச்சுருங்க. அவங்க குடும்பத்தில், ஜெயம் ரவி குடும்பத்தில் ஆர்த்தி அவர்களுக்கும் கெனிஷா அவர்களுக்கும் என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது இல்லையா? வெளியில் வந்து ஒரு ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்தாங்க, வீடியோவில் வந்தாங்க, அவ்வளோதான் நடந்தது. என்னன்றது தெரியல. இது வந்து ஜெயம் ரவி அவர்கள் மேலே தவறு இருக்கா, இல்லை ஆர்த்தி மேடம் மேலே தவறு இருக்கா, யார் மேலே தவறு இருக்குது என்னன்றது தெரியல. யார் மேலே தவறு இருந்தாலும் என்னுடைய கருத்து, நான் வந்து குடும்பஸ்தன், அதனால் சொல்கிறேன், எல்லா குடும்பத்திலையும் பிரச்சனை இருக்குது தான் செய்யும். விட்டு கொடுத்து இது கோர்ட்டு வரைக்கும் போக வேண்டிய தேவையில்லை, நீங்களே ஒரு சுமூகமாக அதை பேசி ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு நான் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். இப்போ கூட நான் ஒரு சினிமாக்காரனாக சொல்ல, ஒரு ரசிகனாக சொல்கிறேன், ஒரு பொதுவான ஒரு மனிதனாக இருந்து சொல்கிறேன். எல்லா குடும்பத்திலையும் பிரச்சனை இருக்குங்க. தயவு செஞ்சு சினிமாக்காரங்க பிரச்சனையை மட்டும் முன்னாடி எடுத்துகிட்டு வந்து அவங்கள வந்து அசிங்கப்படுத்திட்டு இந்த மாதிரி முதல்ல எனக்கு அந்த மாதிரி விஷயமாக ஃபோன் பண்ணாதீங்க, சரிங்களா? கூல் சுரேஷ் எப்போவுமே ஜாலியாக பேசுகிறாள், இருக்கிற இடத்துல சந்தோஷமாக வச்சுக்கிறாள், சரிங்களா? என்னை வந்து அந்த திருமணத்திற்கு அழைத்த ஐசரி கணேஷ் ஐயா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. எப்போவுமே ஒரு 5-6 பேர், ஒரு 10 பேர் பேசுனதுக்கப்புறம் தான் என்ன பேச சொல்லுவாங்க. திடீர்னு பேச சொன்னோன்னா எனக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரில. ஏன்னா பொதுவாகவே நான் நிறைய இடத்துல பேசி எனக்கு அவ்வளோவா பழக்கம் இல்லை. அதனால் நீங்களே ஒரு தடவை கை தட்டிடுங்க. இந்த கைத்தறி சார் ஏதோ ஒரு கவுண்டர் போட்டிங்க, ஸ்டக் ஆகி போச்சு சார்.
இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் ஆழி. அப்போ நான் தான் கரெக்டாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். தட்டுங்கடா டேய். இந்த ஆழி, ஆழியிலே கண்டெடுத்த அற்புத ஆணிமுத்தே, துளியிலே ஆட வந்த வானத்து மின் விளக்கே. நீங்கள் தானே டைரக்டரு? சூப்பர், வாழ்த்து. ஈசன் 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 அங்கே ஈசா கோயம்புத்தூரில் ஃபேமஸ்ஸு இல்லையா? இங்கே நம்ம ஆழியில் இயக்குனராக ஃபேமஸாக இருப்பவர் தான் ஈசன். அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மெதுவாக தட்டுங்கடா, கை ரேகை தேஞ்சிடக்கூடாது, மெதுவாக தட்டுங்க. ஸோ இந்த டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ சாங்கு பார்த்தேன், பார்க்கும்போது எனக்கும் இந்த மாதிரிலாம் ஒரு காதல் வராதா, நம்மளும் ஒரு காரில் இந்த மாதிரி போகிறது அந்த மாதிரிலாம் எதுவும் வராதா அப்படின்னு ஒரு ஏக்கம் உள்ளுக்குள்ளே இருக்குது. எனக்கு அப்போது இருந்தே இப்போ வரைக்கும் அந்த காதல்ன்றது அது வரவே மாட்டுது. சரி படத்துலையாச்சும் வரும்னு பார்த்தாக்க, ஐயோ ஐயரே, கோழி முட்டை போட்டால் அடகாத்து குஞ்சு பொறிக்கலாம் அப்படின்னு தான் டைரக்டர் பேர். சரி, எனக்கு அந்த மாதிரி தான் சீன் கொடுக்குறாங்களே தவிர ஒரு பொண்ணு கூட லவ் பண்ணுற மாதிரியே வரமாட்டுது. ஃபுல்லாக பொண்ணுக்கிட்ட உதவாங்கிற மாதிரியே தான் எனக்கு சீன்ஸ்லாம் அமையுது. அது ஒருவேளை என்னோடய முகலட்சணம் அப்படி இருக்குதோ என்னவோ. இருந்தாலும் நான் திருப்பாச்சியில் நடித்தும் ஃபேமஸ் ஆனேன், சும்மா இல்லை. அது வந்து பொங்கலுக்கு ரிலீஸ், பொங்கலுக்கு தானே சார், பொங்கலுக்கு ரிலீஸ் ஆச்சு. என்னோடய சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம். எங்கள் அம்மா ஊரில் இருக்காங்க, நான் இங்கே இருக்கேன். எங்கள் அம்மா அங்கேருந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, ஏண்டா ஏதோ இப்போ இன்றைக்கி ஏதோ படம் நடிச்சிருக்காம, ஏதோ கோழிப்புடின்றாங்களாமே அப்படின்னு. இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது சார். அப்போது யாரோ படம் பார்த்துட்டு எங்கள் அம்மாட்ட வந்து சொல்லியிருக்காங்க, மாட்டு பொங்கல் அப்போ சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரி ஏண்டா நீ தான் இங்கே இப்போ மாட்டு பொங்கலுக்கு வரல, ஆனால் எல்லோரும் படம் பார்த்துட்டு ஏதோ கோழிப்புடின்னு சொல்கிறியாமே அப்படின்னு. ஸோ அதெல்லாம் எனக்கு இப்போது ஞாபகம் இருக்குது சார். நன்றி சார். அப்படி அவ்வளோ பெரிய இயக்குனர் பக்கத்தில் நான் இங்கே உட்கார்றதுக்கு வாய்ப்பளித்த அந்த ஆழி டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சாங்கு வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஏன்னா இப்போ வர சாங்லாம் அப்படி கேட்கும்போதே டக்குன்னு மாற்றிடுவாங்க. ஆனால் இங்கே இவ்வளோ பேர் பார்த்துருந்தாலும் இப்போ உள்ள குழந்தைகள் என்ன பண்ணுறாங்கன்னா, கையில் டிவி ஓடினாலும் செல்ஃபோனே தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் இங்கே ஒரு குழந்தை வந்திருக்கு, அந்த குழந்தை பேர் என்னன்னு தெரியல. பேர் நான் தம்பி யாழன். அந்த யாழன் என்ன பண்ணார்னா, கையில் செல்ஃபோன் இருக்குது, இருந்தாலும் அப்படி டிவியே பார்த்துன்னு இருக்காரு. அவன் அந்த பொண்ணை பார்த்துட்டு இருக்கானா, இல்லை அந்த டைரக்டரை இப்படிலாம் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கானா, என்னப்பா அந்த பொண்ணு தான் பார்த்துட்டு இருந்தியா? பார்த்தியா சார், சாங்கு ஹிட்டு சார், சக்ஸஸ் சார். பாருங்கள், இப்போ தெரிஞ்சு போச்சு. அந்த பொண்ணு தானே பார்த்துட்டு இருந்தா. ஓஹோ, அர்ஜுனா அர்ஜுனா அம்பு வீடும் அர்ஜுனா. இந்த என்னவோ சொல்கிறான் தம்பி. தம்பி நீ அதான் என்னை திட்டுறீங்களாப்பா? சரி. அப்புறம் பாடல் ஆசிரியர் சார், உங்கள் பேர்? மனோஜ் அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா இப்போ வர சாங்லாம் அந்த லிரிக் வந்து சரியாக புரியாது, ஆனால் இவர் நல்லா புரிகிற மாதிரி போட்டிருக்காரு. ஆனால் எண்டில் வந்து ஏதோ ஹியூமன் அப்படி எப்படின்னு போட்டு என்னவோ வந்துச்சு, இங்கிலீஷில் போட்டுருந்துச்சு, எனக்கு தெரியல, என்னவோ சொன்னீங்க, நானும் மறந்துட்டேன். மனிதனாக பிறப்பது நமக்கு கிடைத்த பாக்கியம். அப்புறம் அவ்வளோதான். பாருங்கள், மனிதனாக கிடைப்பதே நமக்கு கிடைத்த பாக்கியம் அப்படின்ற ஒரு வரியை போட்டிருக்காங்க. இயக்குனராக கிடைப்பது நமக்கு பேரரசார் கிடைத்தது பாக்கியம். சேனலில் என்னடா சேனல் வர்றா டைரக்டர் சார் டைரக்டர் சார் அந்த டைரக்ஷன் பண்ணும்போது கூட சொல்லுவார், எப்பா அந்த இடத்துல நல்லா கிளாப்ஸ் வரட்டும், சாங்கில் இந்த இடத்துல நல்லா ஆடுங்க, ஃபைட்டு எப்பா ஃபைட்டர் நீ நல்லா அப்படி விழுப்பா அப்படின்னு சொல்லுவேன்.
இந்த இடத்துல கூட நீங்கள் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக இருக்கணும் அப்படின்றத கரெக்டாக இதுதான் இயக்குனர். மற்றவங்களா இருந்தாக்கா என்ன கூல் சுரேஷுக்கு கைத்தட்டல் வச்சு அவனை பில்டப் பண்ணி பார்க்கணுமா அப்படின்னு அந்த ஒரு ஈகோ எதுவும் பார்க்காம நல்லா கைத்தட்டல் கொடுத்து இந்த நிகழ்ச்சியை ஹிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நன்றி நன்றி சார். அப்படிங்களா? நன்றி நன்றி சார். 200 பேர் இருக்காங்கல்ல, அதில் தெரியாது, இன்றைக்கி மாட்டிக்கிட்டாங்க. நான் பார்த்தேன் என்ன கும்பலில் ஸ்கூல்ஸ் இருக்க மட்டும் அந்த கிளாப்ஸ் கிடைக்குது. அதுவும் 4 பேர் தொடர்ந்து அடிச்சுக்கிறாங்க. அந்த 4 பேர் யார்? அந்த 4 பேருக்கு நன்றிம்பாங்கள்ல, தேடிட்டே இருந்தேன். வாங்கலாம் மாட்டிக்கிட்டியே. மாட்டிக்கினாரு ஒருத்தர், காப்பாற்றணும் கர்த்தர். ஸோ இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதில் ரொம்ப சந்தோஷம். அதில் நடித்தவங்க வரலையா? ஓ ஓ அப்போ நடிக்கிறதுக்கு முன்னாடி வாய்ப்பு கேட்டு வந்திருப்பாங்களே. நடித்ததுக்கப்புறம் ஜப்பானில் ஜாக்கி சான் கூட பிஸியாக இருக்கேன், மலேசியாவில் மைக்கேல் ஜாக்சன் கூட பிஸியாக இருக்கேன், அமெரிக்காவில் அர்னால்டு கூட பிஸியாக இருக்கேன்னு சொல்லியிருப்பாங்களே. தெரியும் தெரியும். ஏன்னா இந்த இன்ன வரைக்கும் கூல் சுரேஷ் வந்து ஒருத்தர் கூட ஐயோ கூல் சுரேஷா அவர் கரெக்டாக வரமாட்டாருப்பா, சம்பளம் அதிகம் கேட்பாருப்பா, ரொம்ப பிகு பண்ணுவார்ப்பா அப்படின்னு ஒருத்தர் கூட சொல்ல மாட்டாங்க. இயக்குனர் பேரர் சார் அவங்களுக்கே தெரியும். நான் சாரோட 3-4 படம் நடித்தாலே. இது எதற்காக சொல்கிறேன் அப்படின்னாக்கா, சினிமாவில் நிறையா டைரக்டர் நிறையா ப்ரொடியூசர் அப்படி தான் இருக்கீங்களே. காலை சுற்றுற பாம்பை தான் இது, காலை சுற்றுற நாய்க்குட்டிக்கு நீங்கள் பால் ஊற்ற நினைக்கிறதில்ல, கழுத்தை சுற்றுற பாம்புக்கு தான் பால் ஊற்றி அதை வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. தட்டுங்கடா தட்டுங்கடா, நல்ல விஷயத்துக்கு தட்டுங்கடா. நான் வந்து இது எல்லா ப்ரொடியூசரையும் எல்லா டைரக்டரையும் சொல்லவில்லை, சிலரை மட்டும் சொல்கிறேன். அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேன்னு தெரில. அதே மாதிரி இப்போ சொல்லும்போது கூட சொன்னார் பிக் பாஸில் இருந்து வந்தவங்க அப்படின்னா, இப்போவும் சொல்கிறேன், நான் பிக் பாஸ் போயிட்டு வந்தால்தான். பிக் பாஸ் போயிட்டு வந்தால் அதெல்லாம் நல்லதெல்லாம் ஒன்றும் நடக்காது, புரியுதுங்களா? அது ஒரு தரித்திரம் பிடிச்ச நிகழ்ச்சி. நான் போயிட்டு வந்தவன், புரியுதுங்களா? பிக் பாஸ் 8 சீசன் வரைக்கும் வந்திருக்குல்ல, யாருன்னா ஒருத்தராச்சும் அதில் ஜெயித்தவங்களும் சரி, இல்லை கெட்ட பேர் வாங்கிட்டு வந்தவங்களும் சரி, நல்ல பேர் வாங்கினவங்களும் சரி, யாருன்னா ஒருத்தராச்சும் வெளியில் தெரிஞ்சுக்கிறாங்களா? இல்லை. அவங்க வெளியில் தெரிஞ்சோம் அப்படின்னு ஒரே காரணம், இயக்குனரால் மட்டும்தான் இது முடியும், அது தயாரிப்பாளரால் மட்டும்தான் முடியும், புரியுதுங்களா? நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஃபேம் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அதுவே வந்து இப்போது நம்ம ஏதோ ஒரு காசி ராமேஸ்வரம் போய் அங்கே போயிட்டு நம்மளோட கஷ்டத்தெல்லாம் போய் கழிச்சிட்டு வரணும்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி ஒரு கழிக்கக்கூடிய இடம் தான் இந்த பிக் பாஸ். நீங்கள் அங்கேருந்து போய் தேடி பிடிச்சிட்டு வந்திருக்கீங்க. இப்போ நீங்கள் நினைக்கலாம், என்ன இவரும் பிக் பாஸ் தானே போயிட்டு வந்தார், நான் போனது 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு தான் போனேன், புரியுதுங்களா? நான் வேலை இல்லாமல் இருந்தேன், என்ன வேலைக்கு கூப்பிட்டாங்க, நான் போனேன், அதுதான் நான் பண்ணது, புரியுதுங்களா? அதனால் அங்கே நடக்கிறது வந்து எல்லாமே உண்மை தான். பிக் பாஸை பற்றி நம்ம குறை சொல்கிறதுக்கான இது இல்லை. ஆனால் பிக் பாஸ் போயிட்டு வந்தாக்க அதுக்கான ஒரு ரெகக்னைஸ்லாம் கிடைக்காது, அது ஒரு 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 ராசி இல்லாமல் இருக்குது. ஆனால் அங்கே போகிறவங்களுக்கு சம்பளம் உண்டு, சாப்பாடு உண்டு, நல்லா சொகுசாக இருக்கலாம், நல்லவங்களா வெளியில் தெரியுறவங்க. உள்ளே போனோன்னா அவங்களோட முகம் கெட்ட முகம் தெரிஞ்சிடும். வெளியில் கெட்ட முகங்களாக உள்ளவங்க அங்கே உள்ளே போனவொன்னா ஓஹோ இவருக்கு ஒரு நல்ல மனசு இருக்கா அப்படின்றது வெளியில் தெரிஞ்சிடும். அதுதான் பிக் பாஸ் நிகழ்ச்சி. அது ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி. அந்த நான் வந்து எல்லா இயக்குநர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் சொல்கிறேன், பிக் பாஸில் போயிட்டு வந்தவங்கள என்னை திட்டினாலும் சரி, நான் அங்கே போயிட்டு வந்தவன் தான். பிக் பாஸில் போயிட்டு வந்தவங்களை நீங்கள் சேர்த்திங்கனாக்க நீங்கள் 1000 ரூபா பணம் போட்டாலும் சரி, 1000 கோடி பணம் போட்டாலும் சரி, அது திரும்ப வராது, புரியுதுங்களா? கமல் சாரே போன வருஷம் வெளில வந்துட்டாருங்களே, அவரே என்கிட்ட கேட்டார், கமல் சாரை கூலு இந்த நிகழ்ச்சியை பற்றி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. சார் என்னை வெளியில் விட்டுருங்க சார், நான் போயிடுறேன் சார்னு சொன்னேன். அது வீடியோ ஆதாரமே இருக்குது. கமல் சாரே சொன்னார், எப்பா நான் வெளியில் உள்ளதெல்லாம் ஃபேமிலி விஷயம் நான் பார்த்துக்கிறேன்ப்பா, நீ அழுவாமல் உள்ளே இருங்க அப்படின்னாரு. இது வந்து வீடியோ ஆதாரமே இருக்குது. ஏன்னா நான் வெளியில் ஒன்று பேசி இங்கே வந்து ஒன்று பேசி இருக்காது. கூல் சுரேஷ் எப்போவுமே இந்த நாக்கு உண்மையை மட்டும்தான் பேசும், சரிங்களா? அதனால் பிக் பாஸில் போயிட்டு வந்தவங்கள வச்சு நீங்கள் வந்து இதோ நீங்கள் இந்த தம்பியை நீங்கள் இந்த படத்தில் இந்த சாங்கில் நடிக்க வச்சுருக்கீங்க. நீங்கள் நினச்சிருப்பீங்க அந்த தம்பி வந்து உள்ளே போயிட்டு வந்தோன்னா இவருக்கு வந்து பயங்கர ஃபேம் இருக்கும், வியூவர்ஸ்லாம் அவ்வளோ பேர் இருப்பாங்க, ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் அது இதுலேயும் போட்டு சும்மா அப்படியே அன்றைக்கி ஃபுல்லாக அண்ணல் பறக்க போகுது, அந்த பொண்ணு ஒன்று சொன்னீங்க, அந்த பொண்ணும் போட்டு அப்படியே அண்ணல் பறக்க போகுது அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஒன்றும் இல்லை, புரியுதுங்களா? இல்லை ஏதோ பொண்ணு பேருன்னு சார் அப்பா, நான் பெண்கள் பேர் வாயில் சொல்ல மாட்டேன், என்னை தாய் தந்தை அப்படி தான் வளர்த்துருக்காங்க. அவங்க தான் நமிதாக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுங்களா?
குட்டி குட்டி நமித்தாங்களாம். ஸோ அப்படி இருக்கும்போது இயக்குனர் தயாரிப்பாளர்கள் நீங்கள் கொஞ்சம் இதில் வச்சுங்க. இப்போ பேரரசு சார் பேசும்போது கூட சொன்னாங்க, கூல் சுரேஷ் சினிமாவுக்காக உடல் பொருள் ஆவி அனைத்தும் கொடுப்பவர், இவரை மாதிரி ஆளுங்களை பயன்படுத்துங்க, புரியுதுங்களா? அதை விட்டுட்டு நீங்கள் வந்து ஒன்றுக்கும் உதவாதவங்கள நான் ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லி பர்டிகுலராக சொல்லவில்லை. இந்த தம்பி கூட எனக்கு யாருன்னு தெரியாது. அந்த தம்பி நல்ல தம்பியாக இருக்கலாம், கெட்ட தம்பியாக இருக்கலாம். ஆனால் தயாரிப்பாளர்களும் இயக்குனர் அவர்களும் அவர்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவங்க போட்ட பணத்தை திருப்பி எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் சொல்கிறேன். இந்த கூல் சுரேஷை பயன்படுத்துங்கன்னு சொல்லவில்லை. ஏன் இதே சாங்கில் பேரரசாரை நடிக்க வச்சா அவர் நடிக்க மாட்டாரா? சொல்லுங்கள் சொல்லுங்கள். இப்போ இயக்குனராக இது நடிகராக அவதாரம் எடுத்து இன்றைக்கி பல படங்கள் ஹிட் படங்கள் கொடுத்துட்டு வராரு. இப்போ சமீபத்தில் கூட ஏதோ ஒரு படத்தோட ஒரு போஸ்டர் பார்த்தேன், மாலையெல்லாம் போட்டு அப்படி சும்மா அப்படியே அவரோட நம்ம திருப்பாச்சி படத்தில் உள்ள வில்லன் கூட அவ்வளோ போஸாக இருக்க மாட்டார். படம் பேர் சென்ட்ரல்னு நினைக்கிறேன் சார். அந்த போஸ்டர் பார்த்தேன் நான். சரிங்களா? அப்படி சினிமாவுக்காக உடல் பொருள் ஆவி அனைத்தையும் கொடுக்கக்கூடியவங்க இருக்கும்போது எதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபேக்கான விஷயங்கள் அவங்கள நம்பி இப்போ நீங்கள் பணத்தை போட்டுட்டு இன்றைக்கி இந்த ப்ரெஸ் மீட் நடக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு தெரியும். 10 நாளாகவே இந்த விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. பிஆர்ஓ பேர் என்னது, சக்தி சரவணன் அவர்கள் என்கிட்ட ஃபோனில் பேசும்போது சொன்னார், சார் இந்த இதுக்கு ஆழியோட ஆல்பம் சாங்கு வந்து ப்ரொடியூசரும் டைரக்டரும் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் சார், பேரரசு சார்லாம் வராரு. ஏங்க பேரரசு சாரே வரும்போது அப்புறம் நான் வரத்துக்கு என்னங்க, நான் வரேங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஆல்பம் சாங்கை எடுத்து அவங்களுக்கு பணம் சம்பாதிக்க முடியுமோ இல்லையோ, அதில் நடித்தவங்க ஒரு சப்போர்ட் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு அவங்க ஒரு உதவியாக இருக்கணும்ல. அதே எனக்கு ஒரு மன வருத்தம் தான். அதனால் இந்த மாதிரி ஒரு சாங்கோ இல்லை ஒரு படமோ ஏதோ ஒன்று வரும்போது நீங்கள் ஒத்துழைப்பு கொடுங்க, புரியுதுங்களா? நிறையா இயக்குனர்கள் என்ன பண்ணுறீங்க, தயாரிப்பாளர் என்ன பண்ணுறீங்க, யார் உங்களுக்கு டேட்டு தரலையோ அவங்கக்கிட்ட போய் சார் ஒரு நாள் கொடுங்க போதும், அரை நாள் கொடுங்க போதும் நிற்க வேண்டியது. உண்மைதானே கார்த்தி? அதுக்கப்புறம் சார் எனக்கு ஒரு நாளைக்கு 10 லட்சம் சம்பளம், உங்களுக்கு 15 லட்சமாக தரேன், நீங்கள் வாங்க, இந்த ஷெட்யூலில் நீங்கள் ஒரு நாள் டேட்டு கொடுங்க போதும் அப்படின்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் அவங்க ஆடியோ ரிலீஸ் கூப்பிட்டாலும் வரதில்லை, ப்ரெஸ் மீட்டு கூப்பிட்டாலும் வரதில்லை, டப்பிங் கூப்பிட்டாலும் நான் வந்து இப்போ பாம்பேயில் இருக்கேன் பொட்டியை தூக்கின்னு அங்கே வாங்க, நான் ஹைதராபாத்தில் இருக்கேன் பொட்டியை தூக்கின்னு அங்கே வாங்க அப்படின்னு இவங்களும் தூக்கிட்டு போவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 5 லட்சம் செலவு பண்ணி ஒரு ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் வச்சு அந்த இடத்துல வந்து இந்த நடிகை எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல, அந்த இயக்குனர் ஒத்துழைப்பு கொடுக்கல, அந்த ஹீரோ ஒத்துழைப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்ல வேண்டியது எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, புரியுதுங்களா? ஏன்னா இவ்வளோ நாளாக இந்த 25 வருஷமாக நான் சினிமாவில் இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் சினிமா சாப்பாடு போட்டது தான் எனக்கு இவ்வளோ தூரம் வளர்ந்ததுக்கு காரணமே. அந்த ஒரு நம்பிக்கையெல்லாம் சொன்னேன். இப்போவும் சொல்கிறேன், கூல் சுரேஷை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லவில்ல. உங்களுக்கு நாய்க்குட்டியாக இருந்து யார் உங்களுக்கு நன்றியோடு இருக்காங்களோ அவங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு சப்போர்ட் பண்ணி பண்ணுங்க, அவங்க தலை மேலே தூக்கி வச்சுட்டு போவாங்க அப்படின்றதான் சொல்ல வரேன். இப்போ சமீபத்தில் கூட 4 நாளைக்கு முன்னாடி பரமசிவன் பாத்திமா அப்படின்ற ஒரு படத்தோட பாட்டு ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அதில் நான் ஆடி இருக்கேன். அந்த பாட்டு வந்து நல்லா வியூஸ் போயிருக்கு. அதை பார்த்துட்டு அந்த படத்தின் இயக்குனர் கார்வண்ணன் அவர் வந்து என்கிட்ட சொன்ன, இசக்கி கார்வண்ணன் அவர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், கூலு இந்த பாட்டு வந்து நல்லா ஹிட்டாக இருக்கு, நல்லா வியூஸ் போயிருக்குன்னா அது கூல் சுரேஷே நீங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி இந்த கிரெடிட் எல்லாம் உங்களுக்கு தான் சேரும், அதில் கமெண்ட் எல்லாமே பார்த்தேன், ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னார். இப்போவும் சொல்கிறேன், அந்த இயக்குனருக்கு சப்போர்ட் பண்ணி பேசணும் அப்படின்னு சொல்லவில்ல. இப்போவும் அவர் என்னை பற்றி பெருமையாக பேசிட்டு, ஆனால் அந்த இசக்கி கார்வண்ணன் அவர்கள் அடுத்த படம் எடுக்கும்போதும் சரி அன்றைக்கி கூல் சுரேஷ் சப்போர்ட் பண்ணானே அவனுக்கு அடுத்த படத்தில் ஒரு லீடு கேரக்டர் கொடுப்போம், ஒரு ஹீரோவாக கொடுப்போம் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. இந்த படத்தில் இந்த இடத்துல கூல் சுரேஷை யூஸ் பண்ணியாச்சு, ஓகே நீ அடுத்து யாரை கூப்பிடணுமோ அவங்கள கூப்பிட்டுப்போம் அப்படின்னு சொல்லி போவாங்க. இது வந்து ஒரு ஆதங்கத்தில் தான் சொல்ல. இப்போ இந்த சாங்குக்கு இந்த ஆழிக்கு எவ்வளோ செலவு பண்ணி எடுத்துருப்பாங்க, எத்தனை நாள் உழைச்சிருப்பாங்க அப்படின்றது எனக்கு மனசுக்கு வந்து அவ்வளோ ஒரு நெருடலாக இருக்குது, ஒரு வருத்தமாக இருக்குது. தயவு செய்து இந்த சாங்கை எல்லாரும் கேளுங்க, சரிங்களா? கேட்டு உங்களுடைய ஆதரவு கொடுங்க. பாட்டு நல்லா இருக்கா, நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், நல்லா இல்லையா, நல்லா இல்லைன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா உங்களுடைய கருத்து என்னன்னு தெரிஞ்சாதான், ஒருவேளை சூப்பராக இருக்குது அப்படின்னாக்கா இதோட பெட்டராக எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இயக்குனர் ஈசான் அவர்கள் நினைப்பார். அதே மாதிரி நல்லா இல்லை அப்படின்னாக்கா இதை விட பெட்டராக எடுக்கணும் அப்படின்னு தயாரிப்பாளர் வசந்த் அவர்கள் நினைப்பாங்க. அதனால் வெந்து தணிந்தது காடு, ஆழிக்கு வணக்கத்தை போடு.